ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் அழகாக படிக்கின்றோம். தொடக்க நூல் 5வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 5வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், பின்பு அவனை காணவில்லை. கைத்தட்டலாமா? கடவுளுக்கு ஒரு சகோதரன் நல்லா கைத்தட்டுங்க. கை இருக்கிறவங்க மட்டும் கைத்தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார். எந்த அளவு அந்த மனிதன் கடவுளுக்கு உகந்ததாக வாழ்ந்தால், கடவுளுடைய கட்டளைப்படி வாழ்ந்ததால் கடவுள் அவரை எடுத்துக் கொள்கிறார். அழகான எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக 2 அரசர்கள் 2வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. 2 அரசர்கள் 2வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுடல் காட்டில் விண்ணகத்திற்கு சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அடுத்ததாக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், கட்டளைகளை கடைபிடித்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று. நமது அன்னை மரியாள், திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 1950 அழகாக ஒரு பிரகடனம் செய்கின்றார். அன்னை மரியாள், மெர்சியம்மா, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும், நான் தான் கத்தி கத்தி பேச வைக்கிறேன் போல, உடலோடும் ஆன்மாவோடும், இதுதான் கடவுள் கொடுக்கிற பரிசு. இப்படி இந்த மனிதர்களே கடவுளுக்கு உரிய காரியங்களை செய்கின்ற பொழுது, ஒரு மனிதன் கடவுளால் அனுப்பப்பட்டு இந்த உலகிலே சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து எல்லோராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து உயிர்த்து இன்றைய நாளிலே விண்ணகம் செல்கிறார் என்றால் எந்த அளவு இயேசு தன்னுடைய வாழ்விலே கட்டளைகளை கடைபிடித்திருப்பார். விண்ணகம் செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. கடவுள் உயர்த்துகிறார். அழகாக படிக்கின்றோம். எப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வேண்டும் என்பதை பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் படிக்கின்றோம். படிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. கிறிஸ்து இயேசு கொண்டிருக்கிற மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கு? கை தூங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசு கொண்டிருக்கிற மனநிலை அப்படியாமா?